விஜய் முன்னாடி கல்யாணம் பண்ணி வைக்கும்போது இந்த விஜயினுடைய ரசிகர் மன்றத்தில் இருக்கிறவன் ஏற்கனவே கல்யாணம் ஆனவே வந்துருவான். உங்களுக்கே புல்லா போட்டு உங்க காசவே சுரண்டிட்டு போனாங்களாமே தம்பி பயலுக. இவ்வளோ பெரிய வரலாறு கொண்ட கட்சி, மரபு கொண்ட கட்சி, 1967 ஆட்சிக்கு வந்த கட்சியை வீட்டுக்கு போய் ஆள் சேர்க்கும் போது தேர்தலே நிக்காத கட்சி நீங்க என்ன பண்றீங்க? ஆப்ல ஆள் சேர்க்கிறீங்க. சுப்பிரமணி முத்துச்சாமி இவர் பாஜகவினுடைய மாநில துணைத் தலைவராக இருந்தவர். இவர் ஆப் தயாரிச்சு கொடுப்பாரு. எங்க அண்ணன் அதுல உங்களை மெம்பரா சேர்க்க சொல்லுவாரு. எங்களுக்கும் பிஜேபிக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லுவாரு. நாங்க நம்பிடணும். படிச்சு மார்க் எடுத்த பிள்ளைகளை கூப்பிட்டு பிரைஸ் கொடுக்குற நீங்க, பாராட்டுற நீங்க, பரிசு தர நீங்க, இந்த கும்பலுக்கு பள்ளிக்கூடத்துக்கு காசு கொடுக்கலே கேக்குறீங்களா? எலெக்ஷன்லயே நிக்காத ஒரு கட்சி ஓட்டு போயிருன்னு பயந்துகிட்டு சாதி வன்கொடுமையை வேடிக்கை பார்க்குது. ஆனா இவர் தான் வந்து நாளைக்கு நாட்டை காப்பாற்றுவார், நட்டமா நிப்பாட்டுவார். நம்புங்க தமிழ்நாட்டு மக்களே. வணக்கம் தோழர்களே. இந்த கொசு தொல்லை தாங்க முடியலையா அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த டிவிகே கட்சியினுடைய ரசிகர்கள் இருக்காங்கல்ல, அவங்க இந்தண்டா அந்தாண்டா அந்தாண்டா இந்தண்டன்னு போய் பொலர்னு புடனடி வாங்கிட்டு கிடக்குங்க. இதுலயும் பரமார்த்த குறுக்கதைகள்னு படிச்சிருப்பீங்க. தமிழ்ல வந்த முதல் சிறுகதையா தான். இந்த பரமார்த்த குறுக்கதைகள்ல குரு சிஷியங்கிட்ட சிக்கி சீரழிகிற மாதிரி இந்த அரைவேக்காட்டு கும்பல்கிட்ட விஜய் மாட்டிக்கிட்டு சிக்கி சீரழிகிறாரு. இவங்க பண்ற அலப்பற தாங்கவே முடியலங்க. சரி, நீங்க மக்களை சந்திக்க போறீங்க, அதற்கான வேலையில இறங்கிட்டீங்க, ரொம்ப நல்லது. அரசியல் கட்சி அப்படித்தான் இருக்கணும். மக்களை சந்திக்கணும், மக்கள் பிரச்சனையில தலையிடணும், கட்சி அதிகாரத்துல இருக்கிற கட்சிகளை கேள்வி கேட்கணும், பாரபட்சம் இல்லாம அடிச்சு நொறுக்கணும். இதெல்லாம் செய்யறது சகஜம்தான், செய்யுங்க. அது ஒரு தப்பும் கிடையாது. ஆனா அதையுமா காப்பி அடிப்பீங்க? திமுக இப்போ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. வீடுக்கு போய் உறுப்பினர் பதிவு போட்டுட்டு இருக்கிறாங்க. வீட்டுக்கு போய் உறுப்பினர் பதிவு, அத ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு பேர்ல வீட்டுக்கு போய் மக்களை சந்திச்சு, அமைச்சர்கள் ஒரு பக்கம், எம்எல்ஏக்கள் ஒரு பக்கம், தொண்டர்கள்னு எல்லாரும் வீடுக்கு போய் நிக்கிறாங்க. அரசினுடைய செயல் திட்டங்கள், நலத்திட்டங்கள் அத்தனையும் சொல்லி அந்த வீட்டுல மேக்சிமம் உறுப்பினர்களை கட்சியில சேர்க்கறதுக்கான வேலையில இறங்கியிருக்காங்க. சரி, செய்யறாங்க. நீங்க வேற ஏதாவது ஒரு பேர்லயா செய்யுங்கயா? அப்படியேவா காப்பி அடிக்கிறது? அவங்க ஓரணியில் தமிழ்நாடுன்னா இவங்க வெற்றி பேரணியில் தமிழ்நாடுன்னு ஓடுறாங்க. அவங்க ஓரணினா இங்க பேரணி. ஆஹா, அங்க தமிழ்நாடுனா இங்கேயும் தமிழ்நாடு. சரி, தலைப்பதான் காப்பி அடிச்சு வச்சுட்டீங்க. இந்த படத்தைவாது மாத்த வேண்டாமா? அந்த படத்துல எப்படி இருக்கு? தமிழ்நாடு இப்படி இருக்கு மேப்பு. அதுக்கு முன்னாடி நின்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்படி கையை இது பண்ற மாதிரி இருக்கும். இங்க அப்படியே தூக்கிட்டு வந்தீங்கன்னா அதே தமிழ்நாடு பின்னாடி இருக்கு. முன்னாடி நின்று கும்பிடுறாரு விஜய். 2 கையை எடுத்து இப்படி கும்புற மாதிரி படம். சரியா? இப்படி எல்லாம் வைக்கலையா அப்படின்னு பார்த்தா சைட்ல ஓரங்கட்டி இப்படி ஒரு கைச்சு. நாங்க அடிச்சாங்க காப்பியா? இது பிட்ல காப்பி அடிக்கிறவங்க கூட கொஞ்சம் வேற மாதிரி மாத்தி எழுதுவாங்க. ஒரு பாலிடிக்ஸ்ல அரசியல் கட்சி இப்படியா அடிச்சாங்க காப்பி பண்றது? பாருங்க. பாத்தீங்கல்ல, நான் பொய்யா சொல்ல போறேன். அடிச்சாங்க காப்பி வேலையை விஜய் செஞ்சு வச்சிருக்காரு. சரி, இங்கதான் அப்படி செஞ்சாருன்னா அடுத்து ஒரு அடி அடிச்சாரு பாருங்க. என்ன தெரியுங்களா? மை டிவிகே ஆப். அது என்னடா மை டிவிகே ஆப் அப்படின்னா, இந்த கட்சியில ஆள் சேர்க்கிறாராமா. ஆள் சேர்க்கறதுக்கு மை டிவிகே ஆப்னு உனக்கு கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்குள்ள போய் யார் வேணாலும் கட்சியினுடைய உறுப்பினரா சேர்ந்துக்கலாம். சரிங்களா? அப்படி உறுப்பினரா சேர்றதுக்கு தான் அந்த ஆப். இதை அனௌன்ஸ் பண்றாரு விஜய். உடனே 1 மில்லியன் பேர் அதுல சேர்ந்துருக்காங்க. நான் என்ன நினைக்கிறேன், கட்சியில உறுப்பினரா ஆல்ரெடி சேர்ந்தவன் பூரா இதுல சும்மா பேரை சொல்லி, போலியா பேரை வச்சு, போலியா அட்ரஸ் சொல்லி சேர்ந்துருப்பாங்களோ. ஏன்னு சொல்றேன்னா, இன்னைக்குதான் ஒருத்தர் பேசினாரு. மா, இவங்க சும்மா இருக்கும் போதே அலப்பறை பண்ணுவாங்கம்மா. விஜய் முன்னாடி கல்யாணம் பண்ணி வைக்கும் போது இந்த விஜயினுடைய ரசிகர் மன்றத்துல இருக்கிறவன் ஏற்கனவே கல்யாணம் ஆனவே வந்துருவான். வந்து கல்யாணம் முடிச்சுட்டு 1 கிராம் தங்கத்தை வாங்கிட்டு போனாங்க. இந்த கும்பல் அப்படியானுங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். உண்மையா மிஸ்டர் விஜய்? உங்களுக்கே புல்லா போட்டு உங்க காசவே சுரண்டிட்டு போனாங்களாமே தம்பி பயலுக. கேள்விப்பட்டேன், அதனால கேட்கிறேன். சரி, நீங்க தான் ஆப் போட்டிருக்கீங்க. அந்த ஆப்ல 1 மில்லியன் பேர்
பதிவு பண்ணதா இப்ப காட்டுது. நான் என்ன கேக்குறேன்னா, இந்த மிஸ்டு கால் கொடுத்து கட்சியில சேருங்க அப்படின்றது பாஜகவுடைய வேலை. மிஸ்டு கால் கொடுத்து கட்சியில சேருது. ஆனா தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி கோட்பாடோடு வளருகிற எந்த கட்சியும் மிஸ்டு கால்ல இதுவரைக்கும் உறுப்பினர் சேர்க்கை நடத்தியதில்லை. டிஜிட்டல் மயம் ஆக்க வேண்டியதாங்க, அதுக்காக மிஸ்டு கால்ல சேர்ப்பீங்க உறுப்பினர்களை. அதனால பெருசா அடி வாங்கிட்டு போச்சு பாஜக. இப்ப அதே பாணியில ஆப்ல சேர்க்கிறாங்க ஆளுகளை. நாங்கெல்லாம் இயக்கத்துல இருக்கலங்க, நாங்க மாணவர் சங்கத்துல இருந்து இயக்கத்துல இருக்கிறாருங்க. 19 வயசுல இருந்து நாங்கெல்லாம் இயக்கத்துல இருந்து கட்சிக்கு ஆள் சேர்க்கிறோம். கட்சினா நேரடியா சிபிஎம் பார்ட்டிக்கெல்லாம் ஆள் சேர்க்க முடியாது. மிஸ்டு கால் கொடுத்தோ ரெக்கமெண்டேஷன்லயோ கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் சேர முடியாது. நம்மளை அளவெடுத்து சலிச்சு கழிச்சு நம்ம தேர்றோமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கட்சியிலே சேர்ப்பாங்க. அங்க ஒரு கட்சி உறுப்பினராகிறதே, அதுவும் பெர்மனன்ட் இல்ல, சாதாரண டெம்பரவரி உறுப்பினரா இருக்கிறதே அங்க கஷ்டம். ஆனா சகோதர அமைப்புகள்ல சேர்ந்துக்கலாம். ஒரு மாதர் சங்கத்திலயோ, ஒரு இளைஞர் அமைப்புலயோ, மாணவர் சங்கத்திலயோ, எதுலயாவது ஒரு எழுத்தாளர் சங்கத்துல நீங்க சேர்ந்துக்கலாம். அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அதுல உறுப்பினர் சேர்ப்பதை கூட நாங்க எப்படி சேர்க்கிறோம்? வீடு வீடாக போய் சேர்க்கிறோம். எப்பவுமே நாங்க மாதர் சங்க உறுப்பினர்லாம் போடும்போது வீடு வீடா போய் சேர்ப்போம். ஏன் சொல்லுங்க? அப்பதான் இவங்க இந்த ஏரியால இருக்காங்க, இந்த ஏரியாவில் நமக்கு ஒரு 100 பேர் மெம்பர் இருக்காங்க, இவங்க எல்லாம் சேர்த்து ஒரு கிளை கட்டணும், அந்த கிளையை வலுவூட்டணும், அந்த கிளையை அரசியல் படுத்தணும், அப்புறம் அவங்க நம்ம இயக்கமாக்கணும். இதுதான் ப்ராசஸ். இதுல எதுவுமே தெரியாதா மிஸ்டர் விஜய்? இப்படி பச்சை பிள்ளையா வந்து சிக்கி இருக்கீங்களே, அது இந்த கும்பல் கிட்ட. ஐயோ ரொம்ப கஷ்டங்க. ஆப்ல எவனாவது போய் ஆள் சேர்ப்பானுங்க? இவ்வளோ பெரிய வரலாறு கொண்ட கட்சி, மரபு கொண்ட கட்சி, 1967 ஆட்சிக்கு வந்த கட்சியே வீட்டுக்கு போய் ஆள் சேர்க்கும் போது தேர்தலே நிக்காத கட்சி நீங்க என்ன பண்றீங்க? ஆப்ல ஆள் சேர்க்கிறீங்க. நான் மிஸ்டர், அப்புறம் எப்படி கிளையை கட்டுவீங்க? அப்புறம் எப்படி தொண்டர்களை அரசியல் படுத்துவீங்க? அப்புறம் எப்படி அவங்களை இயக்கமாக்குவீங்க? இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையில. அடிப்படை அரசியல் தெரிஞ்ச யாராவது 2 பேர் பக்கத்துல வச்சுக்கணும் மிஸ்டர் விஜய். இல்லைன்னா உங்களை முடிச்சு தண்ணியை தொளிச்சு செடியை நட்டுருவாங்க, பாத்துக்குங்க. அதுலயும் இவங்க இந்த ஆப்பை தயாரிக்க கொடுத்தது யாருக்கிட்ட அப்படின்னா, சமஸ்தான இன்ஃபோநெட் என்கிற ஒரு அமைப்பு கிட்ட, ஒரு நிறுவனத்துக்கிட்ட. இந்த நிறுவனத்தினுடைய தலைவர் யார், அதாவது இந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் யார் அப்படின்னு பார்த்தா சுப்பிரமணி முத்துச்சாமின்றவர். இந்த ஆள் யாரியா அப்படின்னா 1996 அப்பெல்லாம் பாஜகனா என்னன்னு கூட தெரியாது. 1996 தமிழ்நாட்டில் பாஜகவோட சேர்ந்தாலும் இந்த ஆளு, இவர் எம்எல்ஏவெல்லாம் நின்றுருக்காப்ல. இந்த ஆள் தான் ஆப்பை தயார் பண்ணி கொடுத்துருக்காரு. ஏயா இவ்வளோ கொலையில உங்களுக்கு எல்லாம் ஆப் தயார் பண்ண ஆள் இல்லையா உங்களுக்கு? என்னையா பண்றீங்க? அதோட மட்டும் இல்ல, இந்த ஆப்பை தயார் பண்ணி கொடுத்தாரு இல்லையா சுப்பிரமணி முத்துச்சாமி, இவர் பாஜகவினுடைய மாநில துணைத் தலைவராக இருந்தவர். இவர் ஆப் தயாரிச்சு கொடுப்பாரு, எங்க அண்ணன் அதுல உங்களை மெம்பரா சேர்க்க சொல்லுவாரு, எங்களுக்கும் பிஜேபிக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லுவாரு, நாங்க நம்பிடணும். நான் என்ன கேட்கிறேன் விஜய், நாங்கள் ஒன்றாக திரட்டி சட்டமன்றத்தை முற்றுகையிடுவோம், தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடுவோம், முதலமைச்சரை கேள்வி கேட்போம். எவ்வளவு பேசுனீங்க? இந்த நாட்டை நாசமாக்கி இருக்கல ஒரு குரூப், அந்த குரூப்பை பார்த்து என்ன கேட்டீங்க? பாசிசமாவது பாயசமாவதா? தெரியல. இதுல உங்க லட்சம் இதுலயே தெரியல உங்க லட்சணம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பாஜகவை எதிர்த்து பேசும்போது பொம்மிக்குவாரு விஜய். பாஜகவை எதிர்த்தாலே வாயே வராது, வார்த்தையே வராது. பம்மிக்கிட்டு கையை கட்டிக்கிட்டு கம்கமா கம்முன்னு இருப்பாரு. ஆனா நம்மளை எதிர்த்து பேச சொல்லுங்க ஏய்னுவாரு. நம்ம கொஞ்சம் ஜனநாயகம் பாக்குறவங்க, மரியாதை பாக்குறவங்களா, அவர் பேசுறது அவர் உரிமைப்பா அப்படின்னுவோமா, அதனால ஏறி பாயிருது. ஏன் இதே ஏறி பாயிறீங்களே, போக வேண்டியதானே? பேரிடர் நிவாரண நிதி கொடுக்கல, பிடிச்சு சட்டையை பிடிச்சி கொடுக்க வேண்டியதானே? 100 நாள் வேலையில வேலை பார்த்தா கிராமப்புற பெண்களுக்கு 8 மாசமா சம்பளம் கொடுக்க வைக்கல, பணம் கொடுக்க மாட்டாங்க, கேட்க வேண்டியதானே? கல்வி நிதி ஒதுக்கீடு இல்ல, நீங்க தான் பெரிய நல்லவராச்சே. ஏழை எளிய குழந்தைங்க, அதுவும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிற நல்லா படிக்கிற பிள்ளைகளா கூப்பிட்டு பிரைஸ் கொடுப்பீங்களே, படிச்சு மார்க் எடுத்த பிள்ளைகளை கூப்பிட்டு பிரைஸ் கொடுக்குற நீங்க, பாராட்டுற நீங்க, பரிசு தர நீங்க, இந்த கும்பலுக்கு பள்ளிக்கூடத்துக்கு காசு கொடுக்கலே கேக்குறீங்களா? சட்டையை பிடிச்சி உலுக்கி கேட்டீங்களா? ஒரு போராட்டம் பண்ணீங்களா? இதெல்லாம் விடுங்க, இதெல்லாம் தமிழ்நாட்டு பிரச்சனை. தனிப்பட்ட முறையில ஊரே போய் நின்று இந்த சாதியானவ படுகொலை செய்யப்பட்ட கவின்குமார் வீட்டுல
போய் துக்கம் விசாரிக்கிறாங்க. நாங்கள் உங்கள் பக்கத்தில் நிற்போம், நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு சட்ட ரீதியாக உதவி செய்வோன்றாங்க. நீங்கள் செத்த வீட்டுக்கெல்லாம் இளவு வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வர்றவர், அப்படியே இல்லை லேசாக போயிட்டு வர வேண்டியது, 2 ஆறுதல் சொல்ல வேண்டியது, அங்கே மட்டும் ஏன் போக மாட்டேன்றாரு? ஒரு அறிக்கை கூட விடவே இல்லையே. எதுக்கு? ஓட்டு போயிருமா? எலெக்ஷன்லேயே நிற்காத ஒரு கட்சி ஓட்டு போயிருன்னு பயந்துக்கிட்டு சாதி வன்கொடுமையை வேடிக்கை பார்க்குது. ஆனால் இவர் தான் வந்து நாளைக்கு நாட்டை காப்பாற்றுவார், நட்டமாக நிப்பாட்டுவார். நம்புங்க தமிழ்நாட்டு மக்களே. அதில் அவங்க சொன்ன பேச்சு இருக்கு பாருங்க. அண்ணே நேற்று பேசின பேச்சு, அண்ணாவின் வழியில் போவாராம். அண்ணாவின் வழியா? அப்போ ஜெயிலுக்கு போகணும், அப்புறம் நிறைய தோத்து போய் மேலே வரணும். ஏன்னா அண்ணா 1934 பெரியாரை சந்திச்சு அவரோட சேர்ந்த பிறகு 34லயே மாநகராட்சி தேர்தல் அண்ணா தோத்து போறாரு. 52ல தோத்து போறாரு எம்எல்ஏவா. இப்படி ஒவ்வொரு முறையும் தோத்து போய் தான் மேல வந்தார். போராடி ஜெயிலுக்கு போய் மேல வந்தார். களத்துல நின்று அமைப்பை கட்டி சித்தாந்தமா எழுதி சித்தாந்தமா பேசி மேல வந்தாரு. நீங்க என்ன செஞ்சீங்க? ஒரு 4 படம் நடிச்சுட்டு மேல வந்திருக்கீங்க. அடுத்த வருஷமே முதலமைச்சராகணும் கனவோட வந்திருக்கீங்க. அண்ணா அரசியலுக்கு வந்து 33 வருஷம் கழிச்சு முதலமைச்சர் ஆகுறாரு. நீங்க கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷத்துல முதலமைச்சர் ஆகணும்ன்றீங்க. இது எங்க போய் சொல்றீங்க? அண்ணா சாதிக்கு எதிராக நின்னவர், அண்ணா மத அடிமைத்தனத்துக்கு எதிராக நின்னவர், அண்ணா ஆரிய பார்ப்பனியத்திற்கு எதிராக நின்னவர், அண்ணா தைரியமா தப்புன்னு சொன்னவர், களத்துல நின்னவர், மொழிக்காக ஓடி வேலை பார்த்தவர், ஒரு ஆரிய மாயைன்னு புத்தகம் எழுதுனதுக்கு ஜெயில கடந்தவர். மும்பிட்டு இருக்கு அண்ணா பின்னாடி. அவர் வழியில போறதெல்லாம் அவ்வளவு சாதாரணம் இல்லைங்க. அதுக்கெல்லாம் மன வலிமை வேணும், உழைப்பு வேணும். எதுவுமே பண்ணாம நான் பல கோடி ரூபாயை விட்டுட்டு நான் நேரம் இங்க வந்தேன் அப்படின்னு உருட்டுனா மட்டும் ஓட்டா போட்டுற போறாங்க மக்கள். புரிஞ்சுக்கோங்க மிஸ்டர் விஜய். 1967 1977 மாதிரியே 2026 இருக்கும். 1967 திமுக ஆட்சிக்கு வருது, 1977 அதிமுக ஆட்சிக்கு வருது, அதாவது எம்ஜிஆர் ஆட்சிக்கு வராரு. இப்ப 2026 ஆட்சி மாற்றம் வந்துருமா? இவர் வந்துருவாராம். அதான் அவர் சொல்றாரு, ஆட்சி மாற்றம்லாம் எப்படி சும்மா வரல, பெரிய பெரிய அதிகாரத்தை ஏற்று பணபலத்தை எதிர்த்து களத்துல நின்றுதான் ஆட்சிக்கு வந்தாங்க. அப்படி இவரும் நின்று ஆட்சிக்கு வருவாராம். அண்ணாத்த நீங்க வரிச்சலுகை கேட்டு கோர்ட்டு கடுப்பாகி காண்டாகி 1 லட்சம் ரூபா உங்க மேல ஃபைன் போட்டு விட்டாங்க, ஞாபகம் இருக்கா? இத்தனை 1000 கோடி சம்பாரிச்ச நீங்க சில லட்சங்களை கட்டுறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு, லட்சங்களை கொடுக்க கருமித்தனம் பட்டுக்கிட்டு, கஞ்சத்தனம் பட்டுக்கிட்டு நீங்க வரி விலக்கு கேட்டீங்க. ஒரு சாதாரண குடிமகனா இருந்து நீங்க வரி விலக்கு கேட்கறதெல்லாம் பரவாயில்ல. இன்னைக்கு அரசியல் கட்சிக்கு வந்தா அதையும் நாங்க எடுத்து பேசுவோம். நாஜி இது பரவாயில்லங்க. படம் நடிச்சாலே பாதி பணத்தை கருப்பணமா வாங்குறவரு. ஆனா இங்க வந்து ஊழலை ஒழிப்புன்றாரு. சரி, அது வேற கதைங்க. இப்ப 67க்கு வருவோம். 67ல அண்ணா ஆட்சி அமைக்க போகுது. 1949 திமுக ஆரம்பிச்சு 67 தான் ஆட்சிக்கே வருது. புரியுதுங்களா? கிட்டத்தட்ட 18 வருஷம் கழிச்சு ஆட்சிக்கு வருது. புரியுதுங்களா? ஆனா நீங்க என்ன பண்றீங்க? வந்த உடனே ஆட்சியில உட்காந்துடணும், முதலமைச்சர் ஆயிரணும். நாங்க ஒரு சின்ன கூட்டல் கழித்தல் கணக்கு கூட அரசியல் உங்களுக்கு தெரியல. நீங்க எப்படி முதலமைச்சரா வந்து நம்ம எடப்பாடியாரு நீங்களும் ஒண்ணு. இது அறியாதவன் மண்டையில மண்ணு. ஏன் சொல்றேன்றீங்களா? எந்த அரசியலும் தெரியாத ஒரு ஆளு முதலமைச்சரானா என்ன ஆகும் தெரியுமா? எசமானர்கள் காட்டுற இடத்துல கையெழுத்து போடணும், நீட்டுற இடத்துல கையெழுத்து போடணும், சொல்றத ஒப்பிக்கணும். இன்னைக்கு எடப்பாடியார் செய்யற மாதிரி நாளைக்கு நீங்க அரசியலை கத்துக்குங்க ஜி. 77ல எம்ஜிஆர் மட்டும் சும்மாவா வந்தாரு? 20 வருஷம் திமுகவில் வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, தன்னுடைய படத்துல கொள்கை பரப்பி எல்லாம் செஞ்சு கொள்கைக்காக அவ்வளவு வேலை பார்த்தவர், நாடகங்களை போட்டவர், களத்துல போய் நின்று பேசி மக்களை கவர்ந்தவர். இவர் அழைச்சிட்டு போனாலே கூட்டம் சும்மா அள்ளும். அவர் தேர்தலில் நின்னார்னா அவர் இடத்துல பேசுறாரோ இல்ல மற்றவர் இடத்துலலாம் பேசி திமுகவை வலிமைப்படுத்தியவர். சினிமாவிலையும் சரி, மேடையிலையும் சரி, பொதுக்கூட்டங்களையும் சரி, எல்லா இடங்களிலும் திமுகவுக்கு வலிமையா நின்றவர். எம்எல்ஏவா இருந்தவர், திமுகல பொருளாளரா இருந்தவர். நேற்று நேரம் கட்சி ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு நேரம் எம்ஜிஆர் வழியிலையும் போவீங்களா? வேற ஒண்ணு இல்லைங்க. ஜெயிக்கலாம் முடியாது. இந்த கும்பலுக்கு தெரியாதா என்ன? 2020 அவங்க அப்பனுக்கு அப்பன் வந்தாலே ஜெயிக்க முடியாது.
காரணம் என்னன்னா, தமிழ்நாடு அரசியல் களம். இங்க பீகார், உத்தரப்பிரதேசம் மாதிரி கவர்ச்சியை வச்சு, பணபலத்தை வச்சு, ஃபேமஸா இருக்கிறத வச்செல்லாம் இங்க ஓட்டு வாங்க முடியாது. இங்க அரசியல் பேசணும். பத்திரிகையை சந்திக்கவே பயப்படுற நீங்க முதலமைச்சராக என்ன பண்ணுவீங்க? அதுலயும் சொன்னாரு பாருங்க, அண்ணா வழியில ஊருக்கு ஊர், வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு போய் நின்று மக்களை சந்திப்போம். மகிழ்ச்சி போய் சந்திங்க, அதெல்லாம் தப்புன்னே நான் சொல்ல மாட்டேன். அடுத்து ஒரு அடி அடிச்சாரு பாருங்க, மக்களோடு இருப்போம், மக்களிடம் செல், மக்களிடம் கற்றுக்கொள், மக்களிடம் வாழ், மக்களிடம் செல், மக்களிடம் கற்றுக்கொள், மக்களிடம் வாழு, மக்களோடு திட்டமிடு. இதெல்லாம் பேரறிஞர் அண்ணா சொன்னாராம். அண்ணனுக்கு எழுதி கொடுக்குறீங்க, வேற லெவலுங்க. எதுவுமே படிக்க மாட்டாங்க போல இருக்கு, அடிச்சு விடுறது. இதெல்லாம் பேரறிஞர் அண்ணா சொன்னதான், மக்களோடு திட்டங்களை எல்லாம் வையின்னு. ஆனா என்ன சொன்னாருன்னா, எடுத்தோடனே சினிமா ஷூட்டிங்கை முடிச்சுட்டு நேரம் வந்து முதலமைச்சர் ஆகுன்னு சொல்லலை. அப்படிலாம் தமிழ்நாட்டில் யாரும் ஆகலை, சரிங்களா? எம்ஜிஆர் ஆனாலுமே கட்சி ஆரம்பிச்சு அடுத்த வருஷம் முதலமைச்சர் ஆகலை. எம்ஜிஆருக்கே அதாங்கதின்னா நீங்கள்லாம் யாரு? அப்புறமா சிம்பிளுங்க, உங்க கட்சியை கட்டுங்க, கட்சியை கட்டுங்க, கட்சியை கட்டுங்க, நானும் கரடியாக கத்திக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் விதவிதமாக நூல் விடுறீங்களே ஒழிய, விதவிதமாக பலூன் பறக்க விடுறீங்களே ஒழிய, கட்சியை கட்டுறதுக்கான ஏற்பாடே பண்ணல. சுத்திலும் பரமார்த்த குரு கதையில வர முட்டாள் சீடர்களை வச்சிட்டு இருக்கீங்க. பாதுகாப்பா இருங்க, பலி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பானுங்க. இதைத்தான் நான் உங்களை வருந்தி சொல்றேன், கேட்டுக்கங்க. அப்படித்தான்.